Hi viewers, welcome to Surega சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெண்டைக்காய் ஃப்ரை. இதை எப்படி நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வெண்டைக்காய் எடுத்து நான் நல்லா வாஷ் பண்ணி அதை தண்ணி இல்லாம நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ண போறோம்னா வெண்டைக்காயை ரெண்டா வெட்டி அதை திரும்பவும் கீறி எடுத்து நாலு பீஸா எடுத்துக்க போறோம். பாருங்க, இந்த மாதிரி நீளமா எல்லா வெண்டைக்காயையும் வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வெட்டியாச்சு. இதில் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் கரம் மசாலா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சுக்கிறேன். அப்புறம் இந்த வெண்டைக்காய்க்கு ரொம்ப தண்ணி விடாமல் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அந்த மாதிரி தண்ணி மட்டும் தெளித்து விட்டு இந்த ட்ரையாக இருக்க மசால் பவுடர் எல்லாம் ஜஸ்ட் ஒன்று அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி தெளித்தா போதும். ஏன்னா நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா வெண்டைக்காய் வழுவழுன்னு ஆகிடும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிரட்டி வச்சாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அப்படியே வச்சிடலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா ஊறி மசாலாலாம் ஒட்டி இருக்கு. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி அதில் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்பவும் குறைச்சி வைக்க வேண்டாம் தீ, ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டது நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கிறிஸ்பியான வெண்டைக்காய் ஃப்ரை தயாராகிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து